ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு போண்டா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படியே டீ கடைகள்ல கிடைக்கிற மாதிரி நல்ல டேஸ்டா, மேல நல்ல மொறுமொறுனும் உள்ள நல்ல சாஃப்டாவும் இந்த உருளைக்கிழங்கு போண்டாவை ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் செஞ்சிடலாங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு போண்டா செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்க கையிலேயே மேஷ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி எது இல்லாத மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போண்டாக்கு உருட்டி எடுக்கும் போது ஈஸியா இருக்கும். இப்போ உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டேன். இது இருக்கட்டும். பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலைய பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய சன்னமா நறுக்கிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். இதோடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் இதோடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து தான் உப்பு ஆட் பண்ணிருக்கோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற பொடி மசால் எல்லாமே உருளைக்கிழங்கோட மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இப்ப அவ்வளவுதான், நம்ம உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. இதோடவே நறுக்கின மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் அணைச்சதுக்கு அப்புறமா சின்னதா ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது லைட்டா புளிப்பு தன்மையோட நம்ம மசால் சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்ப லெமனை புழிஞ்சு விட்டுட்டேன். நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான், நம்ம போண்டாக்குள்ள வைக்கிற மசால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மசால் ஆறி வரக்குள்ள போண்டாக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம். பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நான் 250 ml கப்பி யூஸ் பண்ணிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்துட்டு இதோடவே 1 கப் அளவுக்கு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு நமக்கு நல்லா இட்லி மாவு மாதிரி கெட்டியா இருக்கணும். அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா நான் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டேன். மாவு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்ம எடுத்திருந்த 1 கப் தண்ணியில எனக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேலன்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு மசாலும் பாத்தீங்கன்னா நல்லா ஆறி வந்துருச்சு. உருளைக்கிழங்கு மசாலா ஆறி வந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம உருட்டி வச்சுக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாங்க. அப்ப போண்டா போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அழகா உங்களுக்கு கையில நல்லா ஒட்டாம நமக்கு உருட்டுறதுக்கு ஈஸியா வரும். நம்ம உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்ப இது இருக்கட்டும். போண்டா பொரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போண்டாக்கு ஆப்டா இருக்கிற மாதிரி தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 4-5 சின்ன வெங்காயம், சின்னதா ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் சட்னிய. இப்ப நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த பவுலுக்கு மாத்தி வச்சுக்கிறேன். சட்னிக்கு தாளிப்புக்காக தாளிப்பு கரண்டியில 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்ப கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம தாளிப்பை சட்னியோடவே சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. போண்டாவோட வச்சு சாப்பிட செம அல்டிமேட்டா இருக்கும். இப்ப தாளிப்பை நல்லா கலந்து விட்டுட்டேன். இருக்கட்டும். இப்ப நம்ம போண்டா பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவு தயாரா இருக்கு. போண்டா பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃபிளஃபியாவும் நல்ல சாஃப்டாவும் கிடைக்கிறதுக்காக சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைகள்ல எல்லாம் கண்டிப்பா பேக்கிங் சோடா சேர்த்துவாங்க. நம்ம போண்டா பொரிக்கிறதுக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். முதல்லயே நீங்க சேர்த்து வச்சிட்டீங்கன்னா போண்டா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க எப்ப போண்டா போடுவீங்களோ அப்ப மட்டும் நீங்க பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு மசால் உருண்டைகளை போண்டா மாவுல ஆட் பண்ணிக்கலாம். மாவுல சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லா
ஃபுல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம போண்டாவை இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு சூடான ஆயில்ல போட்டு பொரிச்சுக்கலாங்க. போண்டா பொரிக்கிறதுக்காக கடாயில ஆயில் சூடுபடுத்திருக்கேன். நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு சூடுபடுத்திக்கோங்க. கொஞ்சமா மாவு விட்டு பாக்குறேன், நல்லா டக்குன்னு பொரிஞ்சு மேல வருது. இப்ப நம்ம போண்டாவை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம ஒவ்வொரு போண்டாவையும் மெதுவா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்க கையில கூட எடுத்து போட்டுக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஸ்பூன்ல கூட எடுத்து போட்டுக்கலாம். இப்ப போட்டுட்டு உடனேவே நீங்க டர்ன் எல்லாம் எதுவும் பண்ணி விடாம ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மெதுவா நீங்க திருப்பி விட்டுக்கோங்க. இப்ப மெதுவா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிறேன். ஒட்டி இருந்தாலும் நம்ம நல்லா வெந்து வரும்போது பிரிச்சு விட்டுக்கலாம். இப்ப அவ்வளவுதான். இப்ப நல்லா வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கிறேன். போண்டா நல்லா மேல் மாவெல்லாம் வெந்து ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட உருளைக்கிழங்கு போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான உருளைக்கிழங்கு போண்டா டீ கடைகள்ல கிடைக்கிற மாதிரி சூப்பரா ரெடி பண்ணியாச்சுங்க. நல்ல சாஃப்டாவும் மேல நல்ல மொறு மொறுன்னும் சூப்பரா இருக்குங்க. நம்ம செஞ்சிருக்கிற இந்த போண்டாவோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட செம அல்டிமேட்டா இருக்கும். டீயோட வச்சு சாப்பிட சூப்பரான இந்த ரெசிபியை கண்டிப்பா நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.